நான் முத்து பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து இப்போ முத்து கேட்கும் பொழுது, எதுக்குடா அப்படின்னு வந்து இப்போ விஜயா பதில் சொல்லும் பொழுது, இல்லைம்மா சொல்லுங்கம்மா எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வந்து இப்போ மனோஜோட கடையில் இருக்கேன், என்ன விஷயம், ஏன் உன் பொண்டாட்டி திருப்பி வீட்டுக்கு கூட்டுற போறியா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைம்மா அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அதான் அங்கே வரலான் இருக்கேன், ஸோ நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு முத்து. உன்னை இவன் எதுக்கு வாங்குறான் கடைக்கு அப்படின்னு வந்து சொல்லம்மா, திருப்பி இங்கே ஏதாச்சும் வந்து பேசி அந்த மீனாவை வீட்டுக்கு கூட்டு வரலான்னு பார்ப்பாம்மா, அவனுக்கு அவன் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கவே முடியல, நாங்கள்லாம் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவனுக்கு அதெல்லாம் இல்லை, ஒரு 2 நாள் இருக்க முடியாது அவனால் அவன் ஒய்ஃப் இல்லாமல் அப்படின்னு அந்த மனோஜ் கேட்க, அதான்டா அவள் அப்படியே வந்து எதையோ பண்ணி உன்னை மந்திரிச்சு கூடயே வந்து இடுப்பில் சொருகி வச்சிருக்க மாதிரி சொருகி வச்சிருக்கா அப்படின்னு வந்து இப்போ விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஒரு ஆப்பாக வந்து இது முடிய போகுது. இப்போ இந்த ப்ரெடிஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நேராக முத்து என்ன பண்ணுறாரு, ஃபோனை வச்ச கையோட டக்குன்ட்டு மீனாட்ட திரும்பி, மீனா நம்ம நேராக கிளம்பி வந்து அங்கே எங்கள் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏங்க எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க, அந்த சிந்தாமணி எங்கங்க அப்படின்னு வந்து கேட்க, அதெல்லாம் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு இந்த பக்கம் கேமரா திருப்பினா இந்த பக்கம் வந்து அப்படியே கழுத்துல பலார் அடி வாங்கி முகமெல்லாம் வீங்கி போய் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த ஆளை ஒன்று அப்படியே பிடிச்சி, ஏய் இப்போ நீ சொன்னாலாம் சொல்கிறா, திருப்பி சொல்கிறா அப்படின்னு வந்து ஒரு வீடியோ எடுக்கும் பொழுதே வந்து அவர் ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு, என்ன சொல்கிறாருங்கிறதான் நமக்கு காமிக்கல. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நேராக கிளம்பி இவங்க 2 பேரும் வேகமாக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போகிற வழியிலேயே இப்போ மீனா கால் பண்ணுறாங்க சிந்தாமணிக்கு. கால் பண்ண சிந்தாமணி கரெக்டாக அப்போ தான் வந்து பார்த்தா ரோகிணியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியோட பேசிட்டு, உனக்கு விஷயத்துக்கு கேள்விப்பட்டியா ரோகிணி அப்படின்னு வந்து சொல்ல, என்ன ஆண்டி அப்படின்னா, உன்னோட எதிரி, என்னோட எதிரி, நம்மளுடைய காமன் எதிரி இருக்காங்களே அந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு அப்படின்னு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நிஜமாவா, முத்து எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு வந்து கேட்க, அவன் எப்படி அது என்ன ஒத்துக்கிறதுலாம் இல்லை, நான் ஒரு பிளான் போட்டான்னு நீ கூட யோசிச்சுட்டு இருந்தே, அண்ணாமலை அண்ணா ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தல, அவரை தள்ளி விட்டதுக்கப்புறமா கரெக்டாக வந்து உன் மாமியார் எதிர்பார்த்த மாதிரியே மாஸ்டரும் பயங்கரமாக திட்டிருப்பாங்க போல், எல்லாம் இவளால் தான், இவள் வந்து என் தாலியை பறிக்காமல் போக மாட்டா அப்படின்லாம் பேசின உடனே அந்த வலி தாங்க முடியாமல், அவங்க சொன்ன வார்த்தை தாங்க முடியாமல் கிளம்பி குடுன்னு வீட்டுக்கே ஓடி போயிட்டு என்னதான் கூப்பிட்டாலும் கடைசியில் இப்போ இந்த அண்ணாமலானே சொல்லி அனுப்பிச்சாலும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவள் இப்போ வீட்டில் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த எய்ம் நமக்கு என்னன்னா வந்து இப்போ இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க முத்துவையும் சேர்த்து துரத்தி விட்டா அந்த வீட்டில் நீ நினச்சதை அப்படியே ஈஸியாக சாதிச்சிடலாம். இப்போ மீனா அந்த வீட்டில் இருந்ததுனால தானே பிரச்சனைலாம் தெரிஞ்ச உடனே வந்து மீனா அவன் பையனை கூப்பிட்டு வந்தா ஹோட்டலுக்கு. இப்போ அதெல்லாம் நடக்காது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தான் வந்து கரெக்டாக ஃபோன் வருது. ஃபோன் பார்த்தா மீனாவோட ஃபோன். இவன் என்ன கால் பண்ணுறா அப்படின்ட்டு வந்து ஃபோனை சிந்தாமணி எடுக்க, அப்புறம் சிந்தாமணி நல்லா இருக்கீங்களா, மனைவி குழந்தைகள்லாம் நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து கணவன் குழந்தைகள்லாம் நலமான்னு கேட்கலாம், ஆனால் உங்கள் பொண்ணே உங்க கூட தங்குறது இல்லை, அது இன்னொரு பக்கம் வந்து உங்கள் புருஷன் கூட நீங்கள் இல்லை அப்படின்னு வந்து நக்கலாக மீனா சொல்ல, ஏய் என்ன பேச்சில் திமிர் தெரியுது அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அப்புறம் உங்கள்கிட்டலாம் அப்படியே பம்மி வந்து, அப்புறம் சிந்தாமணி அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நான் பேச முடியும், உங்கள்கிட்டலாம் இப்படி தான் பேசணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இவர் இருக்கார், இவங்க வீட்டுக்காரரோட அண்ணன் இருக்கார்ல மனோஜ், அவரோட கடைக்கு மட்டும் கொஞ்சம் உங்களால் வர முடியுமா அப்படின்னு மீனா கேட்க, நான் எதுக்கடி எங்கே வரணும் அப்படின்னா, வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்சி இருக்குது, முக்கியமான விஷயம் ஒன்று அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு வந்து இப்போ சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டு வந்து இவன் எதுக்கு நான் கூப்பிட்றான்னு தெரில, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு வந்து கேட்க, என்னமா இருக்கும் ஆண்டி, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு திருப்பி வந்து இப்போ ரோகிணியும் கேட்குறாங்க. ரோஹிணி கேட்கும் பொழுதே வந்து தெரிலம்மா, நான் போகிறேன், நீ சும்மா வேணா நீ அந்த பக்கமாக அப்புறமா வர மாதிரி வா, அவள் பேசின விதத்தையும் நக்கலையும் பார்த்தா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி திருப்பி அதை வீட்டுக்குள்ளே போகிறாங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு எதுக்கு கால் பண்ணாங்கன்னு எனக்கு நிறைய குழப்பமாக தான் இருக்குது, இந்த நேரம் அந்த கடைக்கு நான் முதல்ல போகிறேன், ஏன்னா இப்போ பேசுகிறத பார்த்தாலே சரியில்லை அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வைக்க இதே சமயத்தில் தான் வந்து, ஏய் நான் கிளம்புறேன்டா, உன் அண்ணன் உன் தம்பி வர மாதிரி தெரில, அவனுக்காலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து இப்போ ஷோரூமை விட்டு கிளம்பி விஜயா வெளில போகிறாங்க. வெளில வரலான்னு வரும்பொழுது வந்து பார்த்தா வண்டி நிற்குது. வண்டியிலேருந்து இப்போ வந்து டக்குன்னு முத்து இறங்குறாரு, கார்லேருந்து முத்து இறங்குறாரு, இந்த பக்கம் மீனாவும் இறங்குறாங்க. 2 பேருமே வந்து அப்படி நடந்து உள்ளார வர வந்து, ஏய் இவ்வளோ இருக்கிற இங்கே கூட்டம் வந்த அப்படின்னா, இல்லைம்மா அவள் ராசிக்கு வீட்டில் தானே இருக்கக்கூடாது, நீங்கள் அவள் ராசிக்கு என்ன கடைக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னா, ஆமாண்டா அவள் வந்து அப்புறம் ஏதாச்சும் மனோஜ் கடைக்குதா ஆயிடுச்சுன்னா அப்படின்னா, ஓ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவளுக்கு வந்து இப்போ ராசியில் பிரச்சனை இருக்காமா, சரியே பண்ண முடியாதா அப்படின்னு முத்து கேட்க, என்னடா நக்கலா அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்குறா என்ன இப்போ இங்கே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், என்னடா விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுது அடுத்து வந்து கார் நிற்குது. காரில் வந்து சிந்தாமணி இறங்கி உள்ளார வராங்க. சிந்தாமணி வாங்க அப்படிங்கும் பொழுது சிந்தாமணி இந்த பக்கம் மீனாவையும் முத்து ஒரு முறைக்க இவங்களும் அவங்கள முறைச்சிக்கிட்டு இருக்காங்க.
முறைச்சிட்டு இருக்கும் போதே நேராக வந்து உள்ளார ஷோரூமுக்குள்ளார நடந்து போகும் பொழுதே வந்து மாஸ்டர் இவங்க எதுக்கு மாஸ்டர் இங்கே வந்திருக்காங்க, எனக்கு கால் பண்ணி ஏதோ திமிரா வேற பேசுகிறா அப்படின்னு வந்து சொன்னேன். ஏய் நீ எதுக்கு இவங்களுக்கு கால் பண்ண அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து விஜயா. என்ன சிந்தாமணி சொன்னா நான் கேட்டுருவேன்னு நினைக்கிறியா, அதனால அவங்கள்ட்ட சொல்லி இப்போ வந்து என்ன அந்த வீட்டில் சேர்த்துக்க சொல்லுங்க அப்படிங்க போறியா, மனோஜுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்தாமணி மைண்ட் வாய்ஸில் இவனுக்கெல்லாம் கல்யாணம் எடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடந்தால் திருப்பி அந்த ரோகிணி வந்து இவங்க கூட சேர்ந்தாதான், அப்போ இப்போதைக்கு இந்த மீனா வர முடியாது, அதுக்கு முன்னாடி அந்த வீட்டையும் நான் எடுத்துக்கிட்டு இதுங்களை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க, அதனால தான் இப்போவே பேசி முடிச்சிடலான்ட்டு அப்படின்னு முத்து சொல்ல, என்னத்தடா பேசி முடிக்கிற, உனக்கு உங்கள் அப்பா மேலே அக்கறையா இல்லையா, உங்கள் அப்பாவோட உயிர் மேலே அக்கறையா இல்லையா, உங்கள் அப்பா வந்து பாவம் மனுஷன், அப்படி கல் மாதிரி இருந்த மனுஷன் இப்போ காலை உடச்சி போட்டு அவரை வந்து வாக்கிங் கால் லஞ்சா போயிடுவாரா, அவரை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, தலையில் கட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க அவரை அப்படின்னு வந்து பேசின உடனே யாருமா உட்கார வச்சா அப்படின்னா, ஆமாம் இவர் ராசியால் தான் வந்து ஒரு வண்டிக்காரன் இடிச்சுட்டு போய் கடைசியில் கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, ஆமாம் மாஸ்டர் ராசிக்கெல்லாம் வந்து ரொம்ப பவர் இருக்குது, இவங்க தம்பி முத்து நீ நம்புறியோ இல்லையோ அதான்ப்பா உண்மை அப்படின்னு வந்து ராசிக்கு பவர் இருக்குது பவர் இல்லைங்கிறதெல்லாம் வேற, ஆனால் வந்து அப்பா கீழே விழுந்ததுக்கு காரணம் ராசியா இல்லையாங்கிறதான் கேள்வி அப்படின்னு சொல்லும் பொழுது போலீஸ் வேற 2 பேர் வராங்க. டக்குன்னு போலீஸ் வராங்க, எதுக்கு படத்துல போலீஸ் வராங்க அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க, இல்லை கடை நீ கவலைப்படாரா, நீ ஏதாவது திருட்டுத்தனம் பண்ற அதை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வரல, வேற ஒரு மேட்டரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு வந்து இப்போ சிந்தாமணி உங்களுக்கே தெரியும்ல ராசி அப்புறம் வந்து அப்படி இப்படி வந்து இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் தான் காரணமா எங்கள் அப்பா கீழே விடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா, எனக்கே தெரியும் அந்த சொன்ன மாதிரி அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல், அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அதுதான காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கும் போது சிந்தாமணிக்கு மனசுக்குள்ள லைட்டாக பயம் வருது. அப்படியா இன்னும் ஆமாம் அப்படிங்கும் பொழுது அந்த 2 போலீஸ்காரங்க வரவங்க டே வாயா அப்படிங்கிறாங்க, பின்னாடி வந்து இன்னொரு ஆள் வராரு, அப்படியே முகத்தெல்லாம் அடிபட்டு அப்படியே வந்து அந்த ஆள் வரதை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு இப்போ பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படின்னு ஒரு மாதிரி இப்போ அசடு ஒழிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க, பயந்து போய் நிற்கும் பொழுதே வந்து டக்குட்டு இவங்க யாருன்னு தெரியும், இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னா, தெரியலையே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து, சிந்தாமணி இவர் உங்களால் தானே, இவர் கூட உங்களோட பார்த்துருக்கேனே, இந்த உங்கள் வண்டியில் உட்காந்துருப்பாரு அப்படின்னு வந்து இந்த பக்கம் விஜயா கேட்கும் பொழுது, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க யாருன்னு தெரியாதுங்கிறீங்க அப்படின்னு விஜயாவே கேட்கும் பொழுதே அதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா, தெரிஞ்சவங்களை தெரியாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இந்த அப்படின்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணா, அந்த வீடியோலாம் அந்த ஆள் அழுதுகிட்டே வந்து என்ன அடிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன், சிந்தாமணி அம்மா சொல்லி தான் நான் ஹெல்மெட்டை போட்டு போயிட்டு அந்த அண்ணாமலைங்கிறவரை அவரை இடிச்சு கீழே தரணும், ஆனால் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னாங்க, அதை பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதை இப்போ கேட்ட உடனே அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க இப்போ வந்து விஜயா சிந்தாமணியை. டக்குன்னு வந்து அண்ணாமலையை கீழே தள்ளி விட்டது வேணும்னே அவர் மேலே ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் போலீஸ் சொல்லும் பொழுதே வந்து அப்படியே சிந்தாமணிக்கு இப்போ தெரியுதா ஏன் உங்களை வர சொன்னேன்ட்டு, சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு சிந்தாமணி தான் இது காரணங்கிறது தெரிய வராமலே இருந்தால் ரொம்ப எரிச்சலான விஷயமா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு நம்ம மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒருவேளை இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.